பியூட்டிஷியன்னா வந்து ஓகே அவங்க சினிமாக்கு தான் பண்ணுவாங்க, இல்லை கல்யாணத்துக்கு கூட அவ்வளோ பண்ண இப்போ தான் வந்து மென்னுக்கெலாம் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் அது மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமாம் மேம், நான் ரொம்ப ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன். ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே அப்போ வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கல. பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சீப்பாக அவங்கள ட்ரீட் பண்ணுறது, மேக்கப் பண்ண போனாலே நம்ம வந்து ரொம்ப மதிக்கலாம் மாட்டாங்க. நம்ம ஊரில் வந்து இவங்க ஒரு பியூட்டிஷியன் நம்ம சொல்கிறதுக்கு கூட நமக்கு வந்து வராது. ஏன்னா நான் என்னோட கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா நான் எம்எஸ்சி சாஃப்ட்வேர். ஆனால் நான் வந்து அதை விட்டுக்கிட்டு இந்த ஃபீல்டுக்கு வரும்போது நான் அதிகமான அளவுக்கு திட்டு தான் வாங்கியிருக்கேன். எதுக்கு நீ இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிற, அதுவும் இதுவும் இதை விட இதில் அதிகமாக சம்பாதிக்கலாங்கிறது என்னுடைய தாட்டு. அதனால தான் நான் இதுக்கே வந்தேன். ஆனால் அதை யாருமே அக்செப்டே பண்ணிக்கல. இது ஒரு கேஸ்ட் ரிலேட்டடாகவும் இதை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதை தாண்டி சக்ஸஸ் பண்ணி வர்றதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆகிட்டுருக்கு. இப்போ என்னை வந்து அந்த மாதிரி பார்த்தவங்க எல்லாரோட மைண்ட் செட்டும் மாறி இருக்கு. ஏன்னா நான் இதை வந்து நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கேன். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்து முடித்து நீங்கள் இந்த நிலைமைக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? பொறுமையாக அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒரே விஷயத்த பண்ணணும், ஹார்ட் ஒர்க் போடணும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. படித்து முடித்த உடனே நானும் அதே மாதிரி ஆயிட முடியுமானா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி இது ரெண்டும் இருந்தால் நம்ம வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணிடலாம் மேம்.